வெக்காமை அதிகாரத்துல குறள் 176 அருள் வெக்கி ஆற்றின்கண் நின்றான் பொருள் வெக்கி பொல்லாத சூழக்கிடும். அருள் என்றால் கடவுளின் ஆசீர்வாதம் என்று பொருள். வெக்கி என்றால் ஆசைப்படுதல். ஆற்றின் கண் நின்றான் என்றால் இல்லறம் என்ற வழியில் நின்றவன் என்று பொருள். பொல்லாத என்றால் தீமை நிறைந்த. சூழ என்றால் நினைத்தால். கெடும் என்றால் அழியும். இந்த குறள் புரிய வேண்டுமென்றால் முதலில் இல்லறம் என்றால் என்ன என்பது புரிய வேண்டும். அறம் இரண்டு வகைப்படும். ஒன்று இல்லறம், மற்றொன்று துறவறம். இந்த இரண்டு அறங்களில் எது சிறந்தது? கடவுளின் திருவருளை உணர வழிவகை செய்யும் இந்த இரண்டு அறங்களுமே சிறந்ததுதான். இருப்பினும் இல்வாழ்க்கை அதிகாரத்தில் குறள் 48 வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. இதனுடைய பொருள், துறவரத்தில் தவம் செய்பவரை காட்டிலும் இல்லறத்தில் இருந்து கொண்டு தன் குடும்பத்தையும் மற்றும் பிற உயிர்களையும் காப்பாற்றும் இல்லறத்தானே சிறந்தவன் என்று வள்ளுவரே குறிப்பிட்டுள்ளார். ஆக அத்தகைய புனிதமான இல்லறத்தில் இருந்து கொண்டு பிறருடைய பொருளின் மீது ஆசைப்படுதல் எவ்வளவு பெரிய குற்றமாகும். அத்தகைய குற்றத்தை செய்பவருக்கு கடவுள் எவ்வாறு அருள் புரிவார்? ஆகவே கடவுளின் அருள் வேண்டுமென்றால் நியாயமான வழியில் உழைத்து பொருளை பெற வேண்டும். அத்தகைய அருளை கடவுள் நமக்கு அருள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.